அனைவருக்கும் வணக்கம். இது k2k.com ரசிக்க நான் ஸ்ரீ பெரிய கருப்பன், உங்கள் சமையல் தோழி. வெல், இன்னைக்கு வந்து வீக்கெண்ட் ஸ்பெஷல். அதாவது நான் உங்களோடையும் நீங்க என்னோடையும் குக் பண்ணக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு நம்மளோட காலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த சென்டர் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது திருச்சிராப்பள்ளி. அங்கேருந்து நஸ்ரீன். அவங்க வந்து 2 நான்வெஜ் டிஷ்ஷஸ் வந்து நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கோலா உருண்டை, அதாவது மட்டன் கோலா உருண்டை. ஆனால் இது வந்து வதக்கிய மட்டன் கோலா உருண்டை. ஸோ வித்தியாசமாக இருக்கும், நம்ம ரெகுலராக பண்ணுற கோலா உருண்டையை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து நம்ம செகண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உருளைக்கிழங்கு அண்ட் சிக்கன் வச்சு ஆலு கபாப் டிக்கா அப்படின்னு சொல்லி ஒரு டிஷ் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டும் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது, பார்க்கவும் ரொம்ப ரொம்ப நல்லா வரும், அதாவது ரொம்ப டேஸ்டியாக வருங்கிற மாதிரியும் இருந்தது. ஸோ அதனால தான் இந்த 2 டிஷ்ஷஸ் நம்ம வந்து பிக் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நம்ம வந்து நஸ்ரீனோட பேசுவோம். ஸோ லெட்ஸ் கால் நஸ்ரீன். ஹலோ, அங்கே வந்து நஸ்ரீன் இருக்காங்களா? பேசுறேன். நான் வந்து ஸ்ரீ பெரிய கருப்பன் பேசுறேங்க ஃப்ரம் k2k.com ரசிக்க ருசிக்கல்லேருந்து. சொல்லுங்க மேம், ரொம்ப சர்ப்ரைஸா இருக்குது நீங்க சொல்றது, நம்பவே முடியல. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கிறேன். மழை எல்லாம் எப்படி இருக்கு? சென்னையில மழை குறைஞ்சிருக்கு, ஆனா பயங்கரமா இருந்துச்சு. இப்ப பரவாயில்ல. ஆமா ஆமா, நீங்க வந்து உங்களோட ரெசிபிஸ்லாம் எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிருந்தீங்க. அதுல இருந்து நான் 2 ரெசிபி இன்னைக்கு பிக் பண்ணிருக்கிறேன். ஒன்னு வந்து ஆலு கபாப் டிக்கா அப்படின்னு சொல்லி ஒரு டிஷ் சொன்னீங்க. ஆமா. ரெண்டாவது வந்து நம்மளோட மட்டன் கோலாலே வந்து நம்ம வதக்கிய மட்டன் கோலா அப்படின்னு அனுப்பியிருந்தீங்க. கரெக்டா? அது வித்தியாசமா இருக்கும்னு வேற. ஆமா, வதக்கிய கோலா உருண்டை. எஸ். ஸோ அது 2 தான் இன்னைக்கு நான் பிக் பண்ணிருக்கிறேன். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ இந்த ஆலு கபாப் டிக்கா இல்லையா? என்ன கபாப்? சிக்கன் கபாப். சிக்கன்ல செய்யறது டிஃபரண்டா இருக்கும், பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, ஸோ நம்ம அந்த டிஃபரண்டான ஆலு கபாப் டிக்கா முதல்ல பண்ணிடுவோமா? என்ன பண்ணணும் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கு வந்து முதல்ல உருளைக்கிழங்கையும் கோழிக்கறியையும் வேக வச்சுக்கணும். உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து குக்கர்ல வேக வச்சுக்கணும். ஓகே, நான் வந்து போன்லெஸ் கோழி வச்சிருக்கிறேன். அத சின்ன சின்ன பீஸா இருக்கணும், சின்ன பீஸா நறுக்கி வச்சிருக்கிறேன். ஓகே, இப்போ உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவி குட்டி குட்டியா நறுக்கணுமா, இல்லாட்டி முழுசாவே போட்டு அவிச்சுக்கலாமா? இல்ல, முழுசாவே வெந்துரும். நல்லா வேக விடுறோம்ல, நல்லா மசிக்கிறதுக்கு. இல்ல ரெண்டாவும் இது பண்ணி அந்த தோலை உரிச்சிட்டு போடவா, தோலை உரிக்காம போடவா? தோலை உரிக்காம போடுங்க. அதுக்கப்புறம் வெந்தோடனே எடுத்து தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுல மசிச்சுக்கலாம். ஓகே, ஸோ கோழி அண்ட் உருளைக்கிழங்கு 2யும் சேர்த்தே வேக போடலாம் இல்லையா? ஆமா. ஓகே ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கோழி கறியை வந்து உள்ள சேர்த்துருவோம் குக்கர்ல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே உருளைக்கிழங்கு வச்சுருக்கிறேன். உருளைக்கிழங்கு வந்து நம்ம ஆக்சுவலாக கொஞ்சம் மண்ணாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், தோலை உரிச்சிட்டே உள்ளே போட்டுடுறேன். ஏன்னா சில உருளைக்கிழங்கு வந்து தோல் உங்களுக்கு மெலிசாக இருக்கும், ஸோ அப்படி போட்டு நம்ம அவிக்கலாம். சில இது வந்து கொஞ்சம் திக்கான தோலுங்கும் போது எவ்வளோதான் கழுவினாலும் அதில் அந்த மண் வந்து போகாது. ஆமாம். இது எங்கேருந்து கத்துக்கிட்டீங்க இந்த பர்டிகுலர் கபாப் டிக்கா? இங்க வந்து எங்க அம்மா சொன்னாங்க, நான் செஞ்சு பார்த்தேன். அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு தடவை செஞ்சு எடுத்துட்டாங்க, நல்லா இருந்துச்சு. நான் என் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன், ரொம்ப விரும்பி சாப்பிட்டுங்க. வெரி நைஸ், வெரி நைஸ். ஓகே, ஸோ இதுல வந்து கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றிக்குவோம். ஓகே, ஸோ உருளைக்கிழங்கையும் ஒரு 2-3 பீஸா போட்டுக்கிறேன், நான் சீக்கிரம் வேகணும் இல்லையா? ஸோ பேசிக்காக இந்த உருளைக்கிழங்கு வேகிற டைம் தான் நிறைய டைம் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து கோழிக்கறி, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் இதில் வந்து மஞ்சத்தூள் அண்ட் உப்பு சொன்னீங்களா? உப்பு சேர்த்துக்கணும், அப்பதான் அதில் கொஞ்சம் உப்பு சேரும். ஓகே, கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், அப்புறம் வந்து உப்பு. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றிருக்கோம். இது என்ன ஒரு எத்தனை விசில் கொடுக்கணும்? இது 4 விசில் கொடுத்தா கரெக்டா வரும். ஓகே, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். ஓகே, ஸோ இதை வந்து
அவுச்சு எடுத்துக்கலாம். ஓகே, மீன்வைல் உங்களுக்கு இந்த கபாபுக்கு வந்து வேற என்னெல்லாம் வேணும்? ஏதாவது நறுக்கணுமா? வெங்காயம் நறுக்குறது. ஓகே, வெங்காயம் மட்டும்தான். எத்தனை வெங்காயம் வேணும்? பெரிய வெங்காயம்னா 1 போதும், சின்னதுன்னா 2 எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ வெங்காயம் வந்து நறுக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸோ இது வந்து வெங்காயம் வந்து நல்ல பொடியாக நறுக்கிக்கலாம். கரைக்கு ஒரு கடாயில வந்து எண்ணெயை ஊற்றி ஓகே நல்லா நறுக்கின வெங்காயம் எடுத்து வச்சுக்கலாம். அதை எடுத்து அதில் போட்டு வதக்கணும். வெங்காயம் வந்து இங்கே நறுக்கியாச்சு. இந்த சைடு வந்து ஒரு கடாய் மட்டும் போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சோண்டு ரிஃபைண்ட் ஆயிலா? ஆமாம், கொஞ்சம் போட்டால் போதும். ஓகே, கொஞ்சமாக ரிஃபைண்ட் ஆயில். நம்ம நறுக்கி வச்சிருக்கோம்ல வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா. ஸோ தாளிக்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லையா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் தாளிக்கலாம் இல்லை, இஞ்சி பூண்டுலாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வெங்காயம் தான் அந்த பச்சை வாசம் போற வரையும் கொஞ்சம் நல்லா வதக்கும். ஓகே, ஸோ எண்ணெய் ஊற்றணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது வெங்காயம் போடணும். ஓகே, ஸோ எண்ணெய் லேசாக காயட்டும். ஸோ நீங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே திருச்சியா இல்லாட்டி கல்யாணம் ஆகி வந்தது வந்து திருச்சியா? இல்லை, திருச்சி தான். எல்லாமே திருச்சி தான். பரவாயில்ல. ஓகே, ஸோ வெங்காயம் வந்து போட்டாச்சு. நல்லா அந்த பச்சை வாசம் போற வரையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயம், அப்புறம் சொல்லுங்க. ஓகே, ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோ போட? கொஞ்சமா ஒரு 2 டீஸ்பூன் போட்டா போதும். ஓகே, ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ வெங்காயம் போட்டாச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்தது மிளகாய் தூள். ஒரு நிமிஷம், ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஒரு நிமிஷம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை லேசாக வதக்கிக்குவோம். இது என்ன, இந்த வெங்காயம் வந்து நல்ல ப்ரௌனாக வதங்கணுமா, பிங்கிஷாக இருக்கணுமா, எப்படி இருக்கணும்? இல்லை, நார்மலாக அந்த பச்சை வாசம் போன வரையும் இருந்தால் போதும். ரொம்ப ஓவரா ப்ரௌன்லாம். சரி, அப்படின்னா இன்னும் ஒரு 1 மினிட் வந்து இதை நல்லா சாட்டே பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ இதில் வந்து இப்போ மிளகாய் தூள் அண்ட் மஞ்சத்தூளா? மஞ்சத்தூள், அப்புறம் வந்து மஞ்சத்தூள், கறி மசாலா தூள், கறி மசாலா தூள், கறி மசாலா தூள் எல்லாம் 3 போட்டாச்சு. நல்லா வதக்கிட்டு அதில் கொத்தமல்லியும் கொஞ்சம் எடுத்துருங்க. இல்லை, நல்லா வதக்கியாச்சு. அடுத்தது கொத்தமல்லி இலை அது கொஞ்சம் தூவி உப்பு சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் வதக்கணும். ஓகே, ஸோ கொத்தமல்லி வந்து கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கலாம். ஓகே, குக்கரில் சத்தம் வருது. நல்லா ஒரு 4 விசில் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக வெயிட் பண்ணுவோம் 4 விசிலுக்கு. ஸோ இதில் வந்து இப்போ கொத்தமல்லி தலை நல்லா நைஸாக நறுக்கி இருக்கிறேன். நல்லா நைஸாக நறுக்கி உப்பு சேர்த்து. ஓகே, கொத்தமல்லி தலை, தேவையான அளவு உப்பு எடுத்து நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு. தண்ணி கிண்ணி தொளிக்கணுமா வேண்டாமா? தண்ணி போடாது, தண்ணி தொளிக்கணும். ஓகே, இதை இப்போ மூடி வைக்கலாம் இல்லையா? ஸோ இந்த வெங்காயம் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நல்ல இளந்தீல வேகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள மக்களை ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வாங்க. வந்தோன்னே இந்த ஆலு கபாப் டிக்கா எப்படி ஃபினிஷ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ வெல்கம் பேக் மக்களே. இன்னைக்கு வந்து வீக்கெண்ட் ஸ்பெஷல். நம்ம வந்து நஸ்ரீன் ஃப்ரம் ட்ரிச்சி அவங்களோட தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அருமையான ஆலு கபாப் டிக்கா எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம பிரேக்கு போகிறதுக்கு முன்னாடி கோழியையும் உருளைக்கிழங்கையும் நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுருந்தோம். அதை வந்து இப்போ எடுத்து இப்போ நல்லா மசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படி தானே? அது நல்லா மசிக்கணும் இல்லையாப்பா? ஆமாம் மேடம். நம்ம அந்த வெங்காயம் வதக்கணும்ல? ஆமாம். அந்த மசாலாலே வந்து அந்த உருளைக்கிழங்கையும் மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கையும் இந்த கோழிக்கறி பீஸா பண்ணதையும் ரெண்டையும் நல்லா அதுலேயே திரட்டி வதக்கிடுவோம். ஓ ஓகே. ஸோ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியது. ஆமாம், சூப்பர். ஓகே, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்புறம் தனியாக 4-5 ரஸ்க் எடுத்துட்டு. இது நல்லா சூப்பராக இருக்கே. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இருக்கு. ஆமாம், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் சொல்லுங்க. 4-5 ரஸ்க் எடுத்து கொஞ்சம் உப்பு சேர்த்து இதில் அடிச்சுக்கணும் மிக்ஸியில். ஓ, அதை நான் பண்ணி வச்சிருக்கிறேனே, இங்கே பிரெட் க்ரம்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன்னா. அதான் அதில் வந்து நல்லா அந்த நம்ம மசாலா திரட்டி வச்சிருக்கோம்ல அதை எடுத்து வடை மாதிரி தட்டி முட்டையோட
வெள்ளைக்கருல வந்து முக்கி ரஸ்க் தூள்ல திரட்டி எண்ணெயில பொரிச்சு எடுக்கணும். ஓகே சூப்பரா ஆலு கறி. ஓகே, ஸோ இந்த சைடு நம்ம எண்ணெயை காய போட்டு இந்த சைடு கொஞ்சம் ஆறட்டும். ஓகே, இது முட்டை கம்பல்சரியாப்பா? ஆமா, முட்டை கம்பல்சரி. வெள்ளைக்கரு வந்து எடுத்து நல்லா அதுல முக்கிக்கணும். ஓகே, சரி. இப்போ வந்து இதுல ஃபர்ஸ்ட் எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் காயட்டும். இது சைடு கொஞ்சம் நல்ல சூடாவே இருக்கு, கொஞ்சம் ஆறணும்னு நினைக்கிறேன், அப்பதான் நம்மளால தொடவே முடியும். ஓகே, நான் வந்து இப்போ இந்த சிக்கன் நம்ம அந்த மசாலா இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ரவுண்ட் ரவுண்டாக உருட்டி தட்டி வச்சிருக்கிறேன். நல்லா வெள்ளைக்கருல முக்கி, முட்டையோட வெள்ளைக்கருல முக்கி ரஸ்கத்துல நல்லா பெரட்டி எண்ணெயில பொரிச்சு எடுக்க வேண்டியதான். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, நம்ம சிக்கன் இருக்கு இல்லையா, சிக்கன் உருளைக்கிழங்கு மசாலா, அதை வந்து நல்லா உருட்டி வச்சிருக்கிறேன். இப்போ வந்து ஒரு முட்டையோட வெள்ளைத்தாறு மட்டும் வேணும் இல்லையா? ஸோ முட்டையோட வெள்ளைத்தாறு மட்டும் இருக்கு. ஒரு இதையும் ஜஸ்ட் அதை போட்டு டிப் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸ்ல நனைச்சு ஓகே. ஓகே, ஸோ நம்மளோட ஆலு கபாப் டிக்காஸ் எல்லாம் இங்கே ஃப்ரை பண்ணி ரெடியாக இருக்கு. கடைசியாக நம்ம வந்து பிளேட்டிங் பண்ண வேண்டியதுதான் பாக்கி. சூப்பர் குவிக், சூப்பர் ஈஸி ஒரு ஸ்நாக் ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க நஸ்ரீன் நம்மளுக்கு. ஆலு கபாப் டிக்கா. ஆலு கபாப் டிக்கா பண்ணுறதுக்கு முதல்ல குக்கரில் போன்லெஸ் சிக்கன், உருளைக்கிழங்கு, மஞ்சள் தூள், உப்பு போட்டு தண்ணி விட்டு 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கணும். அடுத்து பேனில் எண்ணெய் விட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கறி மசாலா தூள், கொத்தமல்லி, உப்பு சேர்த்து வதக்கி அதோட வேக வச்சு மசிச்ச சிக்கனையும் உருளைக்கிழங்கையும் போட்டு வதக்கி ஆற விட்டு சின்ன சின்னதாக உருட்டி முட்டையோட வெள்ளைக்கரு பிரெட் கிரம்ஸில் டிப் பண்ணி எண்ணெயில் பொரிச்சு எடுத்தா ஆலு கபாப் டிக்கா ரெடி. ஸோ நம்மளோட சூப்பரான ஆலு கபாப் டிக்கா வந்து இங்கே ரெடி ஆயிடுச்சு. அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் வந்து இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. முறுமுறுன்னு சூப்பராக இருக்கு. அதாவது நம்ம வந்து ஒரு மலேசியன் கறி பஃப் பண்ணுவோம். அந்த சிக்கன், உருளைக்கிழங்கு, நம்மளோட மசாலாலாம் போட்டு ஒரு பஃப் ஒன்று பண்ணுவோம். அதில் வச்சிருக்க ஸ்டஃபிங் மாதிரியே இருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, யம்மியாக இருக்குது. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ மக்களே, இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு வாங்க. வந்தோடனே நம்மளோட செகண்ட் டிஷ், அதாவது வதக்கிய மட்டன் கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் மக்களே. இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு வீக்கெண்ட் ஸ்பெஷல். யாரோட பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நஸ்ரீன் ஃப்ரம் ட்ரிச்சி. அவங்க வந்து நம்மளுக்கு அருமையான பொட்டேட்டோ அண்ட் கோழி வச்சு ஒரு கபாப், அதாவது ஒரு கபாப் டிக்கான்னு சொல்லி ஒன்று பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அருமையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து இன்னைக்கு நம்ம பண்ணுறது வந்து மட்டன் அதாவது மின்ஸ்ட் மட்டன் வச்சு ஒரு வதக்கிய கோலா உருண்டை. ஸோ ஜென்ரலாக கோலா உருண்டை நம்ம சொல்லும் போது நம்ம வந்து ஃப்ரெஷ் மட்டன், அதாவது மின்ஸ் மட்டனை எடுத்து எல்லா மசாலாவையும் போட்டுட்டு உருட்டி அதுக்கப்புறம் நம்ம வந்து பொரிச்சு எடுப்போம். பட் நம்மளுக்கு நஸ்ரீன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க ஊர் ஸ்டைலில் வந்து இந்த மட்டனை வந்து வதக்கி அதுக்கப்புறம் வந்து கோலா உருண்டை பிடிப்பாங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வெங்காயம், தேங்காய், கறி, பச்சை மிளகாய் எல்லாம் சின்ன சின்ன துண்டா பண்ணிக்கிட்டு நல்லா நறுக்கி வச்சுக்கணும். பின்ன ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி நறுக்கின வச்ச எல்லாத்தையும் போட்டு சேர்த்து வதக்கணும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து கடாய் போட்டுக்கலாம். நம்ம லேசா எண்ணெய் விட்டு வதக்கணும் இல்லையா? ஆமா, ஃபர்ஸ்ட் எண்ணெய் விட்டுக்குவோம்.
எண்ணெய் விட்டாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன உள்ள போட வேண்டியது? வெங்காயம். வெங்காயம் பொடி பொடியா நறுக்கின வெங்காயமா? ஆமா. ஒரு எத்தனை வெங்காயம் போடணும்? எல்லாமே சேர்த்துக்கணும். ஒரு வெங்காயம் போதும், ரொம்ப ஜாஸ்திலாம் வேணாம். வெங்காயம் அப்புறம் ரொம்ப தண்ணி நிற்கும், அதனால ஒரு வெங்காயம் போதும். ஓகே, இது எல்லாத்தையும் இப்ப வதக்கி அரைப்பமா? ஆமா, எல்லாமே சேர்த்துக்கணும். இதுல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே கறி, பச்சை மிளகாய், வெங்காயம், தேங்காய், அப்புறம் இது பட்டை கிராம்பு 2 எல்லாத்துலயும் பட்டை 2 கிராம்பு 2 ஏலக்காய் 2. இது எல்லாத்தையும் வதக்கி தான் அரைக்க போறோம் இல்லையா? ஆமா, பூண்டு, கொத்துக்கலை, கொத்தமல்லி, நமக்கு தேவையான நீங்க வந்து எல்லாமே சேர்த்து. ஓகே, நீங்க வந்து இப்ப என்ன பண்ணுங்க, ஒன்னொன்னா சொல்லுங்க, அப்பதான் நான் போட முடியும். ஓகேயா? சோ ஃபர்ஸ்ட் வந்து இப்ப வெங்காயம் போட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயம், அப்புறம் வந்து நம்மளோட மட்டன் கறியா? மட்டன் கறி. ஓகே. தேங்காய். தேங்காய் வந்து எவ்வளவு சேர்க்கணும்? சும்மா ஒரு 4 துண்டு. 4 துண்டு. காரத்துக்கு வந்து இதுதான், இதுக்கு காரமே இதுதான், அதனால 2 பச்சை மிளகாய். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ தேங்காய் போட்டுக்கிறேன். நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கான தேங்காய் போட்டுறேன். அப்புறம் நம்மளுக்கு காரத்துக்கு வந்து ஒன்லி பச்சை மிளகாய் இல்லையா? ஆமா. பச்சை மிளகாலாம் நல்லா பெருசு பெருசாக தான் நறுக்கியிருக்கிறோம். ஏன்னா எல்லாத்தையும் கடைசியாக தான் அரைக்கணும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஸோ பச்சை மிளகாய் போட்டாச்சு. அடுத்தது 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய். ஏலக்காய் 2. ஓகே, ஸோ பூண்டு எல்லாத்தையும் வந்து ஒரு 10 பல்லு பூண்டு. ஒரு 10 பல்லு பூண்டு. ஸோ அதையும் வந்து நறுக்கி சேர்த்துக்கலாம். ஓகே, அப்புறம் வந்து நம்ம நறுக்கின பூண்டு. பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலை வந்து எவ்வளோ வேணும்? ஒரு 100 போடலாம். நான் வந்து 200 கிராம் கறிக்கு சொன்னேன், 50 கிராம். ஒரு 100 பொட்டுக்கடலை. ஓகே, பொட்டுக்கடலை. கொத்தமல்லி தலை. கொத்தமல்லி தலை, மஞ்சள் கொஞ்சம். சரி, இந்த கொத்தமல்லியும் போட்டு எல்லாத்தையும் அரைக்கிறோமா? ஆமா, எல்லாமே அரைச்சிடணும். சரி, கொத்தமல்லி, தலை, மஞ்சள் கொஞ்சம், தேவையான உப்பு, தேவையான அளவு உப்பு. உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். அப்பதான் கொஞ்சம் கறி வந்து கொஞ்சம் நைஸ் ஆயிரும். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு அதுக்கப்புறம் வதக்கணும். மிக்ஸில் அரைச்சிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி, ரொம்ப இல்லை, லைட்டாக. ஓகே, ஸோ கறி வந்து நல்லா வேகணும் இல்லையா? ஆமா, கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லா அதெல்லாம் சுரண்டு வரும், நல்லா சுரண்டு வரும். ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் சுரண்டு வந்து ஓகே, அதை ஆற வச்சு மிக்சியில் அரைக்கிறது. ஸோ இது வந்து இது நல்லா வேகட்டும், நல்லா சுரண்டு வேகணும் அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ நல்லா சுரண்டு வேகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் அந்த பண்ணணும். தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா சுரண்டு வந்துடும், தண்ணி அதுல இழுத்துக்கும். அது சரி, வரைக்கும் இழுத்து போதும். ஸோ நம்மளோட மட்டன் வந்து இங்கே சூப்பராக வெந்தாச்சு, கொஞ்சம் ஆரியும் இருக்கு. இப்போ வந்து இது என்ன மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணுமா? ஆமா, நைஸா அரைச்சிக்கலாம் மேடம். ஓகே, ஸோ மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். ஸோ இது அரைக்கும் போது இந்த சைடு நம்ம எண்ணெய் காய வச்சுக்கணும் இல்லையா? ரொம்ப ஓவரா எண்ணெய் கொதிக்க கூடாது மேடம். சரி, மெதுவாக வச்சுக்கிறேன். அப்புறம் கருகிடும் ஓரளவு. ஓரளவுக்கு. ஓகே, ஸோ எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கட்டும். இந்த சைடு வந்து நம்ம இந்த மட்டனை வந்து நைஸாக அரைச்சிக்குவோம். தண்ணி விட்டாம அரைக்கணும் மேடம். தண்ணி ஊற்ற? ஆமாம் ஆமாம், தண்ணி விடக்கூடாது. தண்ணி விடாமல் அரைச்சிக்கிறேன். ஆமா, அப்பதான் நல்லா உருண்டை பிடிக்க வரும். ஓகே ஓகே, குட். ஸோ மட்டன் வந்து இங்கே சூப்பராக அரைச்சி வச்சாச்சு. ஆமாம், நைஸாக அரைச்சாச்சு. இதை வந்து ரவுண்டா போடாம வடை மாதிரி தட்டி போடாம நம்ம குலாப் ஜாமுன் இருக்கும்ல, இன்னொரு நீட்ட வாக்குல எஸ், அந்த மாதிரி போட்டா கொஞ்சம் நல்லா வரும் உங்களுக்கு. ஓகே, கோலா உருண்டையே கொஞ்சம் வேற ஷேப்ல வந்து போட சொல்றாங்க, பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும்னு. ஆமா, இது வந்து கறி சாப்பிடாத பிள்ளைங்க கூட இது நல்லா விரும்பி சாப்பிடுங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்கும். நைஸ். கட்லட் மாதிரி நல்ல டேஸ்டா இருக்கும். ஆமா,
இல்லை இது ப்ரொசீஜரே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. இது கறியும் நம்மளுக்கு வெந்துட்டதுனால நம்ம ரொம்ப தைரியமா. வந்து முதல்ல இந்த மட்டன் கறியை சாப்பிட மாட்டேன், ஆனா இந்த மாதிரி வதக்கி செய்யறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த ஸ்மெல்லே இருக்காது. மட்டனே நான் சாப்பிட மாட்டேன், இது ஒண்டி சாப்பிடுவேன் நான். நைஸ் நைஸ். ஸோ மட்டன் சாப்பிடாதவங்க கூட இதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு இருக்கிறாங்க. சரி, நம்ம வந்து இதை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ ஓகே. ஸோ நம்மளோட அருமையான கோலா உருண்டைகள் வெளியில் வந்துட்டுருக்கு. நைஸ். ஓகே, ஸோ நம்மளோட வதக்கிய மட்டன் கோலா உருண்டைகள் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதையும் வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். வதக்கிய மட்டன் கோலா பண்ணுறதுக்கு முதல்ல பேனில் எண்ணெய் விட்டு வெங்காயம், மட்டன், தேங்காய், பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பூண்டு, பொட்டுக்கடலை, கொத்தமல்லி, மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் போட்டு தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்து ஆற விடணும். ஆறினதும் மிக்சியில் போட்டு அரைச்சி சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி எண்ணெயில் பொரிச்சு எடுத்தா வதக்கிய மட்டன் கோலா ரெடி. ஒரு கிளாஸில் வந்து அடியில் ஆனியன்ஸ் வச்சுருக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே நம்ம இந்த கோலா உருண்டைஸை ப்ளேஸ் பண்ணுவோம். இதுக்கு மேலே ஸோ நம்மளோட சூப்பரான நம்மளோட வதக்கிய மட்டன் கோலா உருண்டை வந்து இங்கே ரெடியாக இருக்குது. நான் முதல்ல பண்ண நம்ம ஆலு கபாப் டிக்காஸ் எஸ், அதுவும் வந்து இங்கே சூப்பராக இருக்குது. ஸோ 2 அருமையான டிஷ்ஷஸ், ரெண்டுமே வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்குக்குள்ள ஒரு டிஷ்ஷஸ். ரொம்ப யம்மியாக வந்திருக்கு, ரொம்ப டேஸ்டராக வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ வெரி வெரி மச். ஓகே நஸ்ரீன், சொல்லுங்கள், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இன்றைக்கி என் கூட சேர்ந்து என்னோட கிச்சனில் குக் பண்ணதில்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம், நான் எதிர்பார்க்கவே இல்லை. வெரி குட் வெரி குட், தேங்க்யூ ஸோ வெரி மச். 2 அருமையான டிஷ்ஷஸ் நம்மளோட வியூவர்ஸ்க்காக நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங். ஓகே மா, பாய். நடிகை ஜோதிகா மாதிரியே இருக்கீங்க சாயல்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க. தேங்க்யூ ஸோ வெரி மச். ஓகேயா, தேங்க்ஸ். ஓகே, பாய். ஸோ வியூவர்ஸ், இதே மாதிரி நீங்களும் ஒரு ஃப்ரைடேயும் என் கூட சேர்ந்து குக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ரெசிபி, உங்கள் ரெசிபியோட ஃபோட்டோ, அப்புறம் உங்களோட ஃபோட்டோ, இது 3யுமே எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9003091000. நீங்கள் அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் k2k@newgenmedia.in. நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி புதுயுகம், நம்பர் 25A, கென்பி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கீகாடு தாங்கல், சென்னை 32. ஸோ இன்னைக்கு 2 அருமையான டிஷ்ஷஸும் சூப்பராக ஈஸியாக பண்ணி முடிச்சாச்சு. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு இட் இஸ் ஸ்ரீ சைனிங் ஆஃப் வித் போத் தி டிஷ்ஷஸ். பாய்.